செம்மையா ஆசீர்வாதமாய் வாழணும். செம்மையா வாழணும்னா, செம்மையா இருக்கணும்னா செம்மையா ஆசீர்வாதமாய் வாழணும். எப்படி வாழணும்? செம்மையா வாழணும், ஆசீர்வாதமாய் வாழணும். அதுக்கு சில நிபந்தனைகள். என்ன நிபந்தனை? கர்த்தரை தேடணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். வாயில நல்லதை என்ன பண்ணணும்? வாயில நல்லதை கேட்கணும், நல்லதை உள்ள வைக்கணும், நல்லதை வெளியில பேசணும். இந்த மூணு ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்குள்ள. நல்லதை கேட்கணும், நல்லதை உள்ள வைக்கணும், நல்லதை எடுத்து வாயில பேசணும். அப்ப நன்மை தீமை எங்க வச்சுட்டாரு ஆண்டவர்? நம்மளுக்கு முன்னாடி வச்சுட்டாரு. அதுல பிரியப்படுகிறவர்கள் எதை பூசிக்கணுமோ அதை நீங்க என்ன பண்ணலாம்? பூசிக்கலாம். கர்த்தர் தடுக்கலாம் மாட்டார். நன்மை வேணும்னா நன்மையை பூசிங்க, தப்பு இல்லை. கர்த்தர் தடுக்கிறவர் அல்ல. தீமை வேணாலும் தீமையை பூசிக்கலாம், கர்த்தர் தடுக்கிறவர் அல்ல. ஆனா நான் தான் அதுக்கு என்ன பண்ணணும்? தீர்மானம் எடுக்கணும். நான் தான் அதுக்கு முயற்சி செய்யணும். எதை நான் புசிக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முயற்சி செய்யணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப நான் செம்மையா வாழணும்னா சில காரியங்களை என்னிடத்துல இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் செம்மையா வாழ்வதற்கு, என்னை செம்மையா வைப்பதற்கு கர்த்தர் என்னிடத்துல இருந்து நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறார். பாருங்க, செம்மையான வாழ்க்கை எங்க ஆரம்பமாகுது? நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, எல்லாம் இருக்குதுங்க, கோடி கூட பணம் இருக்குதுங்க. நீடி ஆயுளும் சுகமும் இல்லைன்னா சொல்லுங்க, பணம் உதவுமா? நீடி ஆயுள் ஒரு மனுஷனுக்கு இல்ல, சுகம் இல்லை அப்படின்னா, நல்ல வீடை கட்டிட்டான், ஸ்விம்மிங் பூலோட அருமையான வீடை கட்டிட்டான். அந்த வீடு யாருக்காக கட்டுறான்? அவன் வாழ்றதுக்காக கட்டுறான். ஆனா அவனே நல்லா இல்லைன்னா கட்டின வீடு. நான் சொல்றேன், நீங்க சித்தின்னு ஓடுறீங்க, மாமான்னு ஓடுறீங்க, அக்கான்னு ஓடுறீங்க, உலகம் 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 எகிப்துக்கு ஓடுறீங்க. உங்ககிட்ட ₹1 கூட இல்லாம ஒரு ஏழையா வாழ்ந்து பாருங்க. உங்களை யார் உங்களை தேடுறான்னு சொல்லி அப்ப பாருங்க, நீங்க ஈஸியா கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, அப்ப யார் தேடுறாங்க மட்டும் பாருங்க. சொல்லுங்க. அதான் பெருமன் செய்ய சொன்னார்ல, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். நான் எப்படி வந்தேன், எப்படி வாழ்ந்தேன், எப்படி இருந்தேன், என் சூழ்நிலை என்ன, என்னுடைய நிலைமை என்ன, அப்படி இருந்த என்னை இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறாரு, இந்த அளவுக்கு ஒரு பெருமையா வச்சிருக்கிறாரு, இந்த அளவுக்கு என்னை மேன்மையாக வாழ வச்சிருக்கிறாரு. அப்ப அவருக்கு என் வாழ்நாளெல்லாம் அவருக்காக நான் வாழணும், என் வாயில அவரை நான் துதிக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறாருங்க. ஹலோ, கண்ணீரோடு நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு எப்பொழுதும் நம்முடைய ஆண்டோட பிள்ளைகள் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவர்களா நன்றி சொல்லணும். செம்மையா வாழணும்னா, செம்மையா இருக்கணும்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். நல்லா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் கனம் பண்ணணும், கர்த்தரை என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப உயர்வாக வைக்கணும், ஊழியக்காரரை நான் கனம் பண்ணணும், ஒரு வார்த்தையை நான் கனம் பண்ணணும். அதுதான் என் தேவனுக்கு நான் செலுத்துகிற நன்றி பலி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.